அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் 2024. மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். ஒரு ராசி அதிபதி சனி 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் கும்பராசியில் சொந்த வீட்டில் செஞ்சிருச்சுருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் மேஷ ராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்காரு. 5ஆம் இடத்துல ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு, சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும் ரிஷப ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்கார். இதுதான் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். 15ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி புதன் மற்றும் சூரியனோட பயிற்சி நடக்கும். 29ஆம் தேதி இந்த மாதம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். ஜூன் மாதம் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு சாதகமாக பாதகமாக நன்மையா தீமையான்னு இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதன் சனி இருக்கார். எப்படியும் இந்த மாதம் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிடுவீங்க. இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். பணம் வரும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்குங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இருந்த அந்த மன உளைச்சல், மன அழுத்தம் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா ராசி குரு பார்க்குறாரு. ராசியில் இருந்த சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அதனால் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். சரிங்களா? 7.5 சனியோட கடைசி பகுதியில் இருக்கீங்க. நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? மகர ராசி நேயர்களுக்கு அற்புதமான மாதம். தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம். ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். முயற்சி பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா? முயற்சி பண்ணுங்கள். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களா? முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு வெற்றி தான். இந்த மாதம் உங்களுக்கு தோல்வியே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்த செவ்வாயும் 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 4ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார். போன மாதம் கூட பாருங்கள், மே மாதமெல்லாம் பாருங்கள், 4ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் ராகுவோட பிடியில் இருந்தனால உடம்பு ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்திருக்கும். உடம்பு பிரச்சனை இருந்திருக்கும், அலைச்சல் திருச்சல் உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா சுகஸ்தான அதிபதி கெட்டு போயிருந்திருக்கார். ஆனால் இந்த மாதம் 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கே இருக்கிறனால உடலில் இருந்து வந்து பிரச்சனை விலக போகுது, வியாதி விலக போகுது. சரிங்களா? அலைச்சல் திருச்சல் இல்லாமல் இருப்பீங்க இந்த மாதம். சொத்து வாங்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகும். ஏன்னா 4ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் இருக்கார். சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஒரு இடத்த வாங்கி போடலாம், அக்ரிமெண்ட் போடலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்னால நீங்கள் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அது உங்களுக்கு தடங்கள் தாமதம் இல்லாத ஒரு மாதம் தான் இந்த மாதம். உங்கள் ராசிக்கு பாருங்கள், 5ஆம் இடத்துல குரு இருக்கார். புத்திர பாக்கியம் கிடைச்சிருங்க. ஒரு சில பேருக்குள்ள குழந்தை இல்லாமல் இருக்குது. இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் தான். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், 5ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறார். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். பூர்வீக சொத்திலிருந்து அந்த பிரச்சனைகள் விலகும். அண்ணன் தம்பி தகராறு, சொத்து தகராறு அப்படி இப்படின்னாலும் போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா? பங்காளி தகராறு இதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு விலகும் இந்த மாதம். இந்த மாதம் விலக போகுது. பாகப்பிரிவினை உங்களுக்கெல்லாம் பாருங்கள், பாகப்பிரிவினை ஒரு சில பேர் மகர ராசி நேயர்கள்லாம் பாகப்பிரிவினை உங்களுக்கு வர வேண்டியது கரெக்டாக வந்து சேரும் இந்த மாதம். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. 5ஆம் அதிபதியும் அங்கேயே இருக்கார். அப்போ நல்ல ஒரு மாதம். பூர்வீக சொத்து கைக்கு வரக்கு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? உங்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் பாருங்கள் 12ஆம் இடத்துக்கு அதாவது 12ஆம் தேதி ஜூன் 12ஆம் தேதியில் பாருங்கள் 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது. சுக்கிரனுக்கு 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் தான் மறைவு ஸ்தானம். 6, 12ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானமே கிடையாது. சரிங்களா? இப்போ 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துடுறாரு. புதனும் 15ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு வரனால நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால இந்த மாதம் நல்ல வேலை கிடச்சிருங்க. ஆரம்ப பகுதியிலே கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு 12ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதிக்கு மேலே நிறைய மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, அடுத்த கட்டத்துக்கு நகர போகிறீங்க. சரிங்களா? இப்போ இருக்கிற வாழ்க்கையை விட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு தரமான ஒரு வாழ்க்கை தான் இந்த மாதம் நீங்கள் வாழ போகிறீங்க மகர ராசி நேயர்கள். ராசிக்கு பாருங்கள், 8ஆம் அதிபதி சூரியனும் அவர் உங்களுக்கு 5ஆம் இடத்துல தான் குருவோடு இருக்கார். அவரும் இந்த மாதம் உங்களுக்கு 15ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போகிறனால ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடச்சிரும். அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகும். நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஒன்றா ப்ரைவேட் ஜாப் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்.
ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடச்சிரும். 9ஆம் இடத்துல கேது இருந்து அந்த கேது வந்து குரு பார்க்குறதுனால அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம். அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதிர்ஷ்டத்துக்காக காத்துட்டு இருந்தவங்க தொடர்ந்து தடைகளாகவும் தாமதமாகவும் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். தடைகள் எல்லாமே இல்லாத மாதம் தான் இந்த ஜூன் மாதம். தடைகளே இருக்காது உங்களுக்கு. வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்க முயற்சி பண்ணுறீங்களா, அது உங்களுக்கு வெற்றி தான், சக்ஸஸ் தான், தோல்வியே கிடையாது. வளர்ச்சி இருக்கும், பணம் வரப்போகுது, வருமானம் வரப்போகுது. இந்த மாதம் நல்ல ஒரு மாதம்ங்க இந்த மாதம். சரிங்களா? அப்பாவுக்கும் உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். இந்த மாதம் விலக போகுது. ஏன்னா 9ல் கேது இருந்தனால ஏதோ தந்தைக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும். அதெல்லாமே விலகக்கூடிய நல்ல மாதம். தூர பிரயாணம், ஆன்மீக பிரயாணம், ஆன்மீக சுற்றுலா, ஒரு ஊருக்கு போகிறது, ஒரு டூருக்கு போகிறது, ஒரு வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். இந்த மாதம் எல்லாமே பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா ராசி குரு பார்க்குறாரு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ராசி குரு பார்க்குறது ஒரு அற்புதமான அமைப்பு. உங்களுக்கு வந்து பாருங்கள், ராசிக்கு வந்து 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசியே பார்க்குறாரு. பணம் இல்லை, வருமானம் இல்லை, எங்கள் வாழ்க்கை கடனாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பணம் வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஒரு சில பேரால் பாருங்கள், நல்ல விஷயங்களுக்காக, சுப விஷயங்கள், சுபகாரியங்களுக்காக கடன் வாங்குவீங்க இந்த மாதம். வீடு இடித்து கட்டுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறதுக்கு, இல்லை வாகனத்தை மாற்றுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கடன் கிடச்சிரும் உங்களுக்கு. பேங்க்கில் லோன் கிடைக்காம இருந்திருக்கும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம். இந்த மாதம் லோன் அப்ரூவ் ஆக போது. நல்ல கடன், நீங்கள் கேட்ட கடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர போகிறீங்க மகர ராசினியர்கள். இந்த ஜூன் மாதம் நல்ல ஒரு மாதம். 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பலம் தான். 5ஆம் இடத்துல இருந்த குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. இது ஒரு மிகப்பெரிய பக்கபலம் உங்களுக்கு. சரிங்களா? எதாக இருந்தாலும் சமாளிப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பாருங்கள், உங்களால் எதுவுமே சமாளிக்க முடிஞ்சிருக்காது. கடன் தொல்லை இருந்திருக்கும், குடும்ப பிரச்சனை இருந்திருக்கும், மன உளைச்சல் இருந்திருக்கும், நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டீங்க. தூக்கமே உங்களுக்கு பல காலமாக உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். ஒரு ஆழ்ந்த தூக்கமே உங்களுக்கு இருந்திருக்காதுங்க. நிம்மதியாக தூங்கி நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு மகர ராசி நேயர்கள். ஆனால் இந்த மாதம் நல்ல ஒரு மாதம். நிம்மதியாக தூங்க போகிறீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. ஏன்னா ராசி குரு பார்க்குறாரு. 4ஆம் அதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால தேக ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த மாதம். வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க விடாமுயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதம் நல்ல வேலை கிடச்சிரும். சரிங்களா? லாபங்கள் கிடைக்கும். சரிங்களா? வருமானம் வரும், பணம் வரும். ஏதோ ஒரு ரூபத்தில் யாரோ ஒரு சில பேரில் உங்களுக்கு உதவி செஞ்சுருவாங்க இந்த மாதம். சரிங்களா? முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்குது உங்களுக்கு. அருமையாக இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? எந்த முயற்சி பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு வெற்றி மட்டுமே தான். தோல்வியே இந்த மாதம் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா ராசியை பார்க்குற குரு தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ராசி குரு பார்த்துட்டாலே தெய்வ அனுகிரகம் கிடச்சிரும். கடைசி நேரத்தில் எப்படியோ நடந்துடும். ஆரம்பத்தில் எதுவும் உங்களுக்கு தடங்களாக இருந்தால் கூட கடைசியில் எதுவும் நடக்கிற மாதிரி அப்படி மேஜிக் மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துடும். சரிங்களா? முயற்சி பண்ணுங்கள். எதாக இருந்தாலுமே முயற்சி பண்ணுங்கள். வெற்றி உங்களுக்கு தான். உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். சரிங்களா? ஏன்னா மகர ராசினியர்கள் 7 சனியால் படாதபாடு பட்டுட்டீங்க. சனி உங்களை ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு நடக்கக்கூடாதெல்லாம் நடந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். 2017 உங்கள் வாழ்க்கையை அப்படியே டவுன் ஆயிடுச்சு உங்களுக்கு. 2017 கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, உங்கள் தலையெழுத்து மாறுமா, விதி எப்போ மாறப்போகுது, ஏன்னா ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுட்டீங்க. இனி நல்லது எப்போ நடக்கும், எப்போ ஜெயிக்க போகிறீங்க, எப்போ செட்டில் ஆக போகிறீங்க, இது எல்லாமே அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக சில விஷயங்கள் நடந்திருக்கும். உங்கள் வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன, என்ன வயசில் இருக்கீங்க, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, நல்ல கர்மாவில் இருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் இருக்கீங்களா, இனிமேல் நீங்கள் நல்லதை அனுபவிக்க போகிறீங்களா, கெட்டதை அனுபவிக்க போகிறீங்களா, இது எல்லாமே அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீட்டெயிலாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, என்ன தொழில் ஆரம்பிக்கலாம், இல்லை வேலைக்கு தான் போகணுமா, சொந்த தொழில் பண்ணுற அந்த கொடுப்பினை உங்களுக்கு இருக்கா, இல்லை கடைசி வரைக்கும் வேலைக்கு தான் போகணுமா, ப்ரமோஷன் கிடைக்குமா, வெளிநாடு போகலாமா வேண்டாமா, கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், எப்போ நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, கெட்ட நேரம் வரும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.